பிரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் யோபுவின் சரித்திரத்தில் நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி ஒரு சிறு பகுதி தான். அது 27வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. இதில் யோபுவே பேசுகிறாரு. யோபு இதில் ஆரம்பத்தில் 1வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யோபு தொடர்ந்து தன்னுடைய பிரசங்க வசனமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்கிறாங்க. இதில் நான் என்னுடைய நீதியை நான் என்னைக்கும் விட்டுவிட மாட்டேன். என்னுடைய சுவாசம் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆத்மா எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் என்னுடைய வார்த்தைகளில் நான் எந்த தவறும் செய்ய போறதில்ல. நான் என்னுடைய நீதியை நான் புரட்ட போவதும் இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு சொல்றாரு. இது 5வது 6வது வசனங்கள்லையும் ஏறக்குறைய இதே மாதிரி கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 4வது வசனத்தில் மட்டும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனசு வெறுத்து என்னைய கஷ்டப்படுத்துகிற என்னுடைய வாழ்க்கையை கசப்பாக்குகிற தேவனுக்கு முன்பாக நான் நீதிமானாக தான் இருப்பேன். என்னுடைய இதயம் கூட என்ன செய்யாது. 5வது 6வது வசனத்துலலாம் என்னுடைய இதயம் யாரையும் குற்றப்படுத்தாது. நான் எதுவுமே நான் தவறாக என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய நியாயங்களை, என்னுடைய நீதிகளில் தவறு செய்ய போவது இல்லை அப்படின்னு இந்த 6 வசனங்களில் யோபு தன்னை பற்றி குறிப்பிடுகிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். அல்லேலூயா.